உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லலாம் சொல்லியிருந்தீங்க. மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது, ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும், மாத ராசி பலன்களாக இருக்கட்டும், தின ராசி பலன்களாக இருக்கட்டும், இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது. இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி, மாதாந்திர வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள், சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மே மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி வருது. மே மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது. மே 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. நைட்டு 10:36 குரு மாறுறார் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு. ஸோ அப்போ அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, நீங்கள் இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை, சில பேருக்கு இதுவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 99.99% சில பேருக்கு நடக்கிறது. அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி, அந்த லக்னம், அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது, தசாநாதன் என்ன, ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார், தசா புக்தி என்ன, புக்தி என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது, அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம். கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம். கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம். அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு, சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது. மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, கீழ்கண்ட நம்பரில் 9884530146 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். மகர ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கான பதிவு, அதாவது மே மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மாத ராசி பலன் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு எப்படி இருக்குது. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. இந்த மகர ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி எல்லாமே தடங்கள் பிரச்சனை தான். ஒன்று உத்திராட நட்சத்திரம் பிரச்சனை, இது ரெண்டுமே கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது. திருவோண நட்சத்திரம் மகர ராசி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ கூடியமான வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மகர ராசிக்காரர்கள் இந்திர நீலம் என்று சொல்லக்கூடிய கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களாக இருந்தால் பெண்டன்ட் மாதிரி கழுத்தில் கோல்டில் பண்ணி போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் நடு விரலில் போட்டுக்கோங்க, வலது கையில் நடு விரலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இந்திர நீலம்னு பேர்.
குறைஞ்சபட்சம் 3 கேரட்டுக்கு மேலே இருந்தால் நல்லது. போட்டுட்டீங்கன்னு சொன்னால் மகர ராசி பொறுத்தளவுக்கு அடுத்த வருஷம் தான் பாதசனியெல்லாம் இப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் பாதசனி திருக்கணித பஞ்சாங்க கிரகங்களை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் பலன்கள்லாம் இப்படி. ஆனால் முறையை பார்க்க போனால் அடுத்த வருஷம்தான். இருந்தாலுமே மகர ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எல்லா விஷயத்துலையுமே வேலை விஷயத்தில் வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் மகர ராசி பொறுத்தளவுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் உடல்நிலை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக வரும். திருமணம் கூடி வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நின்று போன சில விஷயங்கள் எதிர்பார்த்து தடங்களாகி நின்று போன சில விஷயங்கள்லாம் கூடி எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறு குழந்தைகள் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு என்ன செய்யணும், குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் அதீத கவனம் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறைபாடு இருக்காது, ஒற்றுமையாக இருப்பாங்க. சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் மறையும். ஆனால் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறையா சண்டை சச்சரவுகள் வரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறையா பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் அதிகமாக வரும். கூட்டு சேர்ந்து செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனசஞ்சலங்கள் அதிகமாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இது ஏன் இடம், இது ஏன் இடம், இந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள், கடை சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 36ஆம் தேதி வரைக்குள்ள இந்த மகர ராசிக்காரர்கள் சில விஷயத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். முட்டிக்கும் கீழே அடிப்படும், பாதத்துக்கு முட்டிக்கும் கீழே அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சைலன்சரில் சுட்டுக்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது, பிரச்சனை வர்றது, இதனால் சில பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வரும். குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்காணிப்பாக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். எங்கனாவது என்ன இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விடுற டைம் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால் இந்த மகர ராசி பொறுத்தளவுக்கு இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்கள் இதிலெல்லாம் இந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பெரியவங்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு குழந்தைகளை விட்டுறாதீங்க. குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படிலாம் பார்த்துட்டால் நல்லது. அதே போல் குலதெய்வ வழிபாடு டைம் கிடைக்கும்போது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் பொழுது. மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க, எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. 27 எலுமிச்சம்பழ மாலை கட்டி போடுங்க. போட்டால் தான் நல்லது. சில பேர் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழ மாலையெல்லாம் போடக்கூடாது, எல்லாம் சாமிக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எந்த சாஸ்திரத்துலையும் அதெல்லாம் கிடையாது. எலுமிச்சம்பழ மாலை சுவாமிக்கே உரியது, அதனால் தாராளமாக நீங்கள் போடலாம். இப்போ காலபைரவருக்கு 27 எலுமிச்சம்பழ மாலை 27 பழத்தை கோர்த்து கோவிலே உட்காந்து கோர்த்து சுவாமிகிட்ட போட்டு சுவாமிக்கு போட்டு அத்தர் புணுகு ஜவ்வாது சாத்தி செவ்வரளிப்பு சாத்தி நெய் தீபம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மே 14க்கு மேலே சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லும்போது திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக அமையும். அதுவும் மகர ராசியில் பிறந்தவர்கள் 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 25ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா சில தேதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சில விஷயங்கள்லாம் கூடி வரும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். யாருக்கு என்ன எந்த 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 சூழ்நிலையில் உடல்நலம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரியவர்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். வயிறு சம்மந்தமான விஷயங்கள், நரம்பு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பாதிப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆலயம் போயிட்டு வருது, சிவாலயம் போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் இருந்துன்னு சொன்னால் சிவாலயத்தில் போயிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் மாதம் என்று சொல்லக்கூடிய மே மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.